तस्य भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येषु विचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीन्द्रसिंहं शरणं प्रपद्ये वेदान्तदेशिकैतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवध्यगुणं भुताग्र्यं नारायणाद्यैति दुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः. இன்னைய தினம் பல்லாண்டு தனியனில் அடுத்த தனியன் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 2 தனியன் பார்த்தோம். குருமுகம் அனதீத்திய பிராகவேதானசேஷான் நரபதி பரிக்ளுத்தம் சுல்கமாதாது காமஹ ஸ்வசுரமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் த்விஜகுலதிலகந்தம் விஷ்ணுசித்தம் நமாமி அப்படின்னு முதல் தனியன். அதில் பெரியாழ்வாரை நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்ட்டு முதல் தனியன்லையும் பெரியாழ்வாரனுடைய விசேஷணங்கள் அதெல்லாமும் சொல்லி சம்ஸ்கிருதத்தில் அந்த தனியன் இருக்கும், முதல் தனியன். அடுத்தது மின்னார் தடமுதில் சூழ் வில்லிபுத்தூர் எண்ணுருகால் சொன்னார் கழக்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்னுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து அப்படின்ட்டு பெரியாழ்வார் அவதரித்ததான ஸ்தல விசேஷம் வில்லிபுத்தூர். அந்த ஸ்தலமானது எப்படி இருக்குது, அதனுடைய ஏத்தம் என்ன, பெருமை என்ன அப்படிங்கிறதெல்லாமும் சொல்லி பெரியாழ்வார் பிரதானமாக நமக்கு உபகாரம் பண்ணின விஷயத்தை விரைந்து கிழியறுத்தான் அப்படின்ற போல் இந்த இந்த தனியனில் வரப்போகிறது. அதே விஷயத்தை முன்னாடி கிழியறுத்தான்ற சப்தமானது 2வது தனியன்லேயும் வந்திருக்கு. அது என்னன்னாக்கா வேதங்களில் சொல்லப்படக்கூடியதான அர்த்தங்கள், அந்த அர்த்தங்கள்லாம் எதை உத்தேசித்து சொல்லப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப சாமான்யமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. அவ்வர்த்தங்களை நன்றாக புரிந்து கொள்ளும் விதமாக ஆழ்வார் என்ன பண்ணார்னாக்கா எளிய எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எல்லா விஷயங்களையும் உள்வச்சு நமக்கு அருளி செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட விஷயத்தை தான் தெரிந்து கொள்வது அதுதான் கிழியறுத்தான் பரதத்துவம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் அப்படின்ட்டு பரதத்துவ நிர்ணயத்தை செய்வதற்கோசரம் அவதரித்தவரான பெரியாழ்வார் அப்படிங்கிறதெல்லாமும் முன் தனியன்களில் சொல்லி அப்படிப்பட்ட அர்த்தத்தை தானும் தெரிஞ்சுண்டு மற்றவாளுக்கும் உபதேசிக்கும் விதமாகவும் பெரியாழ்வார் எழுதியிருக்கார் அப்படின்ற போல் இந்த தனியனுடைய அர்த்தமானது அனுபவிக்கப்பட்டது. அதன் பிறகு அதே தனியன் வரிசையில் அடுத்த தனியன் என்னன்னாக்கா பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தானென்று ஈண்டிய சங்கமெடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 அப்படின்ற போல் தனியன். அதாவது பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தானென்று ஈண்டிய சங்கமெடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 அப்படின்னு தனியன் முடியறது. முடிக்கும் பொழுது எல்லாருமே தன்னுடைய காரியம் முடிஞ்சதுன்னாக்கா எம்பெருமானுடைய திருவடியை அடையிறது தான் கடைசி காரியம். அது பர்யந்தம் நாம் செய்த கர்மாக்களை எந்தெந்த விதத்திலெல்லாம் நம்மளால் தொலைக்க முடியுமோ அதற்குண்டான வழிகளெல்லாமும் பெருமாள் ஏற்படுத்தி கொடுத்து சீக்கிரமாக உன்னுடைய கர்மாவை தொலைச்சிட்டு என்னிடம் வந்துடு, நீ கர்மாவை சீக்கிரமாக தொலைக்கிறதுக்கு என்னென்ன சகாயம் உண்டோ என்னென்ன வழி உண்டோ அதெல்லாம் பெருமாள் நமக்கு ரொம்பவும் சௌகரியமாக ஏற்படுத்தி கொடுத்து, அதெல்லாம் எதுக்குன்னாக்கா நீ கர்மாவை சீக்கிரம் தொலைச்சிட்டு என்கிட்ட வரணும் அப்படின்ட்டு நம்ம பேரில் பெருமாளுக்கு அதிகப்படியான பிரீத்தி உண்டு. அதனால் நாம் மோட்சத்தை அடையணும்னு நாம் நினைக்கிறத காட்டிலும்
நாம் மோட்சத்தை அடையணுன்ட்டு நம்மளால் செய்யப்படுகிற முயற்சிகளை காட்டிலும் பெருமாள் என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த ஜீவன் என்னை வந்து சேரணும், இந்த ஜீவன் இந்த மோட்சத்துக்கு வரணும், சீக்கிரம் வரணும் அப்படிங்கிற முயற்சி பல மடங்கா. அதாவது நமக்கு என்ன வேணும்னு நம்மளை காட்டிலும் பெருமாளுக்கு நன்னா தெரியும். நமக்கு எது நல்லது அப்படிங்கிறது நம்மளை காட்டிலும் பெருமாளுக்கு ரொம்பவும் நன்னாவே தெரியும். அந்த விதத்தில் பாதங்கள் யாமுடைய 10 அப்படின்னும் பொழுது பெருமாளை பற்றி தெரிஞ்சுட்டு பெருமாளை உபாசனம் பண்ணி கடைசியாக மோட்சத்தை அடையக்கூடிய விதமாக பாதங்கள் யாமுடைய 10ன்ட்டு இந்த தனியனானது முடிகிறது. முன்னாடியே சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த தனியனில் வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான்ட்டு இந்த தனியனில் வருது. இதற்கு முன் தனியனில் முன்னாள் கிழியறுத்தான் என்றுரைத்தோம். கிழியறுத்தான் அப்படிங்கிறது எல்லாமே கிழியறுத்தது எல்லாமே பெரியாழ்வாரை உத்தேசித்து சொல்லுறது தான். என்னன்னாக்கா, ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்கிற விஷயத்தை முன்னமே தெரிந்து கொண்டவனாக இப்பொழுது எடுத்துரைப்பவனாக அப்படிங்கிற போல முன் தனியனுக்கும் இந்த தனியனுக்கும் உள்ள வித்தியாசமானது நமக்கு ஏற்படுது. இந்த தனியன் பட்டர் அருளினது. முன் 2 தனியன்கள் ஸ்ரீமன் நாதமுனிகள், இந்த தனியன் பட்டர் அருளியது. அதில் பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று. பட்டர்பிரான் அப்படின்னாக்கா பெரியாழ்வார். பட்டர்பிரான் வந்தான் அப்படின்ட்டு இந்த வந்தான்ற சப்தத்திலேயே ஆனந்தம் தெரியறதான், சந்தோஷம் தெரியறதான். என்னன்னாக்கா, ஒருத்தர் ஒரு விஷயத்தை தேடி அலைஞ்சி திரிஞ்சின்னு இருக்கும் பொழுது அந்த விஷயம் சம்பந்தப்பட்டதற்கு அந்த விஷயம் சம்பந்தமாக ஒருத்தர் சகாயம் பண்ண வரேர்னாக்கா, அப்போது ரொம்பவும் எதிர்பார்த்துன்னு இருக்கக்கூடிய ஒரு வேளையில் எதிர்பார்ப்பதற்கு உபயோகப்படும் விதமாக ஒரு விஷயம் நடந்ததுன்னாக்கா நமக்கு இவ்வளவு சந்தோஷம் வரும். அந்த மாதிரி தான் அத்தியாத்ம சாஸ்திரம், பரதத்துவ நிர்ணயம், யார் பரம்பொருள், யாரை நாம் உபாசிக்கணும், யாரை நாம் அடையணும், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எங்கே போய் கேட்டாலும் கிடைக்கல, எங்கே பார்த்தாலும் தெரிஞ்சிக்க முடியல. அப்படி இருக்கும் பொழுது அவ்விஷயத்தில் தனக்கு சகாயம் பண்ணும் விதமாக ஒருத்தர் வந்தார் அப்படின்னாக்கா அந்த சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லையா. அந்த சந்தோஷத்தைத்தான் இந்த இடத்துல கொண்டாடுறார். யாருன்னாக்கா பாண்டியன் கொண்டாட வல்லபதேவன் அப்படின்ற அரசன் பரதத்துவ நிர்ணயம் முதல் தனியனில் சொல்லப்பட்ட பிரகாரம் அந்த அரசன் இப்படி ஒரு விஷயத்தை நமக்கு சகாயம் பண்ணும் விதமாக எடுத்துரைக்கும் விதமாக ஒருத்தர் வந்தார் அப்படின்னாக்கா அதுக்கு அந்த ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லையா. அவ்வளவு ஆனந்தத்தை உடையவராக பட்டர்பிரான் வந்தான் அப்படின்றத ஒரு பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடுறாராம். ஏன்னாக்கா வேதங்கள் பரதத்துவ நிர்ணயம், பெருமாள் தான் பரதத்துவங்கிற விஷயத்தை சாதாரணமாக இன்னொருத்தர் மூலியமாகவோ வேறு ஒரு வழியிலாகவோ இதை தெரிஞ்சிக்க முடியும்னாக்கா இது கொண்டாட வேண்டிய அவசியமே இல்லை, கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விஷயத்திற்காக ஒருத்தர் வந்தார்னு கொண்டாடுற விதத்தில் இருக்குன்னாக்கா அது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு பார்த்துக்கோங்க. ஏன்னாக்கா வேண்டிய வேதங்களோதி மற்ற விஷயத்தை சொல்லி இந்த பரதத்துவ நிர்ணயத்தை பண்ணல. வேண்டிய வேதங்களோதி என்னன்னாக்கா பெருமாளை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய ஒரே இடம் வேதம்தான். அதனால தான் வேதத்துக்கு அதீந்திரியார்த்த விஷய போதிகா, இது சம்ஸ்கிருதத்தில் லக்ஷணம் சொல்கிறான். ஸ்ருதி அப்படின்னாக்கா வேதம், ஸ்ருதின்னாக்கா செவி வழி கேட்டு வருதல்னு அர்த்தம். என்னன்னாக்கா அதீந்திரியார்த்த விஷய போதிகான்னாக்கா நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோன்னாக்கா 3 விதமான வழிகள்னால தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஒன்று பார்த்து தெரிஞ்சுக்கிறது, அப்படி இல்லையா ஊகித்து தெரிந்து கொள்ளுதல், அப்படி இல்லைன்னாக்கா ஒருத்தர் சொல்லி
அந்த சப்தத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ளுதல். இப்படி 3 விதமான விஷயங்கள், 3 விதமான உபாயங்களை கையாண்டால்தான் ஒரு விஷயத்தை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தான் லோகத்திலேயும் எல்லா விஷயங்களும் இருக்குது. தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதில் ஏதோ ஒரு வழியாகத்தான் நாம் தெரிஞ்சுப்போம். இப்போது பிரம்மம், பரமாத்மா, பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் எங்கே இருக்கார், எப்படி இருக்கார், மோட்சத்தை குறித்து அவரை உபாசனம் பண்ணணும்னாக்கா என்ன பண்ணணும், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நாம் சாதாரணமாக லோகத்தில் பார்த்தோ இல்லை கேட்டோ இல்லை நம்மளாலேயே ஊகிச்சோ இந்த 3 விஷயங்கள் 3 வழியாகவும் நாம் பரமாத்மாவினுடைய பெருமாளை அடையக்கூடிய மோட்ச விஷயத்தில் நாம் இதை பண்ண முடியாது. அதனால் ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடியதான இந்திரியங்கள் இந்த 3த்தின் வாயிலாகத்தான் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளும் சக்தியை உடையது. அப்போது பரமாத்மாவினுடைய விஷயமோ பெருமாளுடைய விஷயமோ மோட்சத்தினுடைய விஷயமோ இந்த இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. அதாவது இந்த 3 வழி சொன்னோமோ இல்லையோ, அந்த 3 வழிகளை காட்டிலும் அப்பாற்பட்ட விஷயமாக இது இருக்கிறதுனால வேதங்களால் சொல்லப்படும் விஷயம் மாத்திரமே, வேதத்தினால்தான் இதை தெரிஞ்சிக்க முடியும். வேதத்தை தவிர்த்து வேறு எந்த இடத்துல போனாலும் இதற்கு பதில் கிடைக்காது. அதாவது பெருமாள் தான் வரதத்துவம் மோட்சம் ஆகிற விஷயத்திற்கு எதை கொண்டு தெரிஞ்சுக்கொள்ள முடியும்னாக்கா பரமாத்மாவினால் மட்டும்தான் அந்த வேதத்தை ஸ்ருதிகளை கொண்டு மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியுன்றதுனால அதீந்திரியார்த்த விஷய போதிகா அப்படிங்கிறது வேதத்தினுடைய லட்சணமாக அங்கே சொல்கிறது. அப்போது வேதத்தின் வாயிலாகத்தான் தெரிஞ்சிக்க முடியும்னாக்கா, வேதம்ங்கிறது சாதாரணமாக படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரியாவா இருக்குது. ஒரு வாக்கியம் சொன்னோன்னாக்கா அந்த பதத்துக்கு பெருத்தி ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் இல்லை, ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனி அர்த்தம் உண்டு. அதனால் சாதாரணமாக நம்ம ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்பவும் கஷ்டம். அதனால தான் பெரியாழ்வார் அவதரித்து பெருமாள் மோட்சம் பரதத்துவ நிர்ணயம் ஆகிற விஷயங்களில் எல்லோருக்கும் தெளிவுறச் செய்யும் விதத்தில் நமக்கு பிரபந்தத்தை அனுகிரகிச்சிருக்கார். அதனால தான் முன் தனியன்லேயும் முன்னாள் கிழியறுத்தான் பெரியாழ்வார். இந்த தனியனில் வேண்டிய வேதங்கள் ஓதி, பெருமாள் தான் பரதத்துவம், அப்படி பரதத்துவ நிர்ணயத்திற்கு வேண்டிய வேத வாக்கியங்களை சொல்லி அதன் அர்த்தங்களையும் எடுத்து சொல்லி நமக்கு பாசுரங்கள் வாயிலாக பெரியாழ்வார் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான். விரைந்து அப்படின்னாக்கா ரொம்பவும் வேகமாக. ஏன் வேகமாக அப்படின்னாக்கா, இந்த விஷயத்தில் கொஞ்சம் தோய்வு ஏற்பட்டுதுன்னாக்கா நாம் எல்லோரும் தேவதாந்தரங்களுக்கு போயிடுவோமோ, அப்படி இல்லைன்னாக்கா மோட்சத்தில் ருச்சி ஏற்படாமல் போயிடுமோ, இவ்வாறான எனக்கா மனுஷனுக்கு சாதாரணமாக புத்தி நல்ல காரியங்களில் பிரவர்த்திக்கிறதுன்றதே குறைவு. அப்படி குறைவு ஏற்படும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களில் கஷ்டமாக இருந்ததுன்னாக்கா, விஷயாந்தரங்களில் பிரவருத்தி ஏற்பட்டுடுதுன்னாக்கா மோட்சம் பெருமாள்கிட்ட இருக்கக்கூடியதான ஈடுபாடு இவைகளுக்கெல்லாம் தோய்வு ஏற்பட்டுடுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பெரியாழ்வார் என்ன பண்ணுறாருனாக்கா, விரைந்து கிழியறுத்தான். நம்மிடம் இருக்கும் ஐயங்கள் எல்லாத்தையும் ரொம்பவும் வேகமாக நம்மளுடைய சந்தேகங்களும் எல்லாமே தீரும்படி வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான். அப்படி கிழியறுக்கும் பட்சத்தில், அதாவது பரதத்துவ நிர்ணயம், பெருமாள் தான் எல்லாம், மோட்சம் இவனை உபாசித்தால்தான் அடைய முடியும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சுடுத்துனாக்கா நாம் விரும்ப இருப்போமா? பெருமாளை உபாசனம் பண்ணி பெருமாளை அடைவோம். பெருமாளை உபாசனம் பண்ணுறதுன்றது என்ன? பெருமாளுடைய திருவடியை பற்றுதல், பாதங்கள் யாமுடைய 10. அவ்வாறாக எம்பெருமானை எவ்வாறு அடைய வேண்டும், மோட்சத்திற்கு என்ன வழி, பரதத்துவ நிர்ணயம், பரத்துவம் யார்,
இவ்வாறான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி ஆழ்வார் நமக்கு பாசுரங்கள் வாயிலாக எல்லாத்தையும் நமக்கு அனுகிரகிக்கிறாராம். அப்படிப்பட்டதான பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணி அவ்வர்த்தங்களையும் அனுசந்தானம் பண்ணி பெருமாளை அடைய வேண்டும் அப்படிங்கிறது ஆழ்வார் திருவுள்ளம் அப்படிங்கிறா போல் இந்த தனியனுக்கு அர்த்தம். அதாவது பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய ஈண்டிய சங்கம் எடுத்தூத இவ்வாறாக பாண்டிய மன்னன் அதாவது வல்லபதேவன் பெரியாழ்வார் வந்தார் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை எவ்வாறு வெளிப்படுத்தினார் அப்படின்னாக்கா, சங்கம் முதலிய மங்கள வாத்தியங்களை இசைத்து ஒரு திருவிழான்னு ஏற்பட்டதுன்னாக்கா, எவ்வாறு மங்கள வாத்தியங்கள்லாம் முழங்க சப்தங்கள் ஒலிக்க எல்லாரும் எவ்வாறு கொண்டாடுவார்களோ அந்த மாதிரி பட்டர்பிரான் வந்தான், பெரியாழ்வார் நமக்கு கிடச்சுட்டார், பெரியாழ்வார் வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை ஒரு திருவிழா கோலம் பூண்டு எவ்வாறு கொண்டாடுவார்களோ அந்த மாதிரி கொண்டாடி வேண்டிய பெரியாழ்வார் அப்படி கொண்டாடுற அளவுக்கு என்ன பண்ணார் அப்படின்னாக்கா அந்த விஷயத்தை 2வது பாதங்கள்னால சொல்கிறார். வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிடியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான வாக்கியங்களை வச்சுண்டு பரதத்துவத்தை தெரிந்து கொண்டு பெருமாளை உபாசனம் பண்ணி மோட்சத்தை அடையணும். அதற்கு எம்பெருமானுடைய திருவடிகளை பற்ற வேண்டும். பக்தி பிரபத்தியில் உபாயங்களை ஏதேனும் ஒன்று அனுஷ்டானம் பண்ணி பெருமாளை அடையணும் அப்படிங்கிற அர்த்தத்தை உள் வைத்து இந்த தனியனானது அமைஞ்சிருக்கு. அதான் இந்த தனியனுடைய அர்த்தம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவஞ்சடகோப ஸ்ரீரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ.